السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم لا تقنطوا من رحمة الله صدق الله العليم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுவுக்கே எல்லாம் புகழும். மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாகுக. எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அல்லாஹ்வின் ரஹ்மத். அல்லாஹ்வின் ரஹ்மத் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த உலகத்திற்கு ஒரு நொடி இல்லை என்று சொன்னாலும் இந்த உலகம் இயங்காது, சின்ன பின்னமாகி போய்விடும். அப்படிப்பட்ட ரஹ்மத்தை நாம் நிராசையாகி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா தன்னுடைய குர்ஆனிலே கூறுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை நீங்கள் நிராசையாகாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகிறான். இப்ப நம்ம துவா கேட்கிறோம், அது கபூல் ஆகலன்னா அல்லாஹ் மீது நிராசையாகிறோம். என் துவா மட்டும் கபூல் ஆகவே மாட்டேங்குது, யா அல்லாஹ் என் துவா அல்லாஹ் காது இல்லையா, அல்லாஹ் கண்ணு இல்லையா என்பதாக அல்லாஹு தஆலாவை பார்த்து நாம் நிராசையாகி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய ரஹ்மத் எப்படிப்பட்டது என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண் திறந்து பார்க்கிறார்கள், அரிஷிற்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது மக்தபத்துன் ஃபௌகல் அர்ஷ், அரிஷிற்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது இன்ன ரஹ்மதி கலபத் கலபி, என்னுடைய கோபத்தை ரஹ்மத் மிகைத்து விட்டது, அதிகப்படுத்தி விட்டது என்பதாக அந்த அரிஷிற்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது. அரிஷிற்கு மேல மட்டும்தான் அது எழுதியிருக்கா பார்த்தா கிடையாது, சொர்க்கத்துடைய வாசலுக்கு மேலேயும் அது எழுதப்பட்டிருக்கு. பைத்துல்லா அல்லாஹ் தஆலாவுடைய வீடு காபாவுடைய துணியிலேயும் இந்த இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ரஹ்மத்தை பார்த்து நாம் நிராசை அடைகிறோம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை பார்த்து நீங்கள் நிராசையாகாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக பெரியது. இந்த லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் அல்லாஹ் தஆலா தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். எதற்கு? நமக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, அவன் அடியார்களுக்கு தானாகவே ரஹ்மத்தை செய்கிறான் என்று நான் தானாகவே கடமையாக்கி கொண்டான். அதே போன்று அல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் மொத்தமாக ரஹ்மத் நூறாக பிரித்திருக்கின்றான். அதில் ஒன்றை மட்டும் தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த ஒன்று எப்படிப்பட்டது என்று சொன்னால், தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தையின் மீது காட்டக்கூடிய ரஹ்மத், ஒரு ஆடு தன்னுடைய குட்டியின் மீது காட்டக்கூடிய ரஹ்மத், ஒரு கோழி தன்னுடைய குஞ்சின் மீது காட்டக்கூடிய ரஹ்மத், இப்படிப்பட்ட ஏராளமான ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா அது ஒன்றில தான் வச்சிருக்கான். மீதி 99 அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். முல்லா நஸ்ருத்தீன் என்பவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, வலியுள்ளவங்க. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது நனைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க, மழையை நனையிறீங்களே, ஜுரம் வந்துடாதா, சளி வந்துடாதா, காய்ச்சல் வந்துடும், சளி வந்துடும், இரும்பல் வந்துடும் என்று லைனா சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா தன் குர்ஆன்ல சொல்றான், மழை என்பது ஒரு ரஹ்மத்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மழை என்பது ஒரு ரஹ்மத்து. இப்படிப்பட்ட மலையில் நிலைவது ரஹ்மத்து தான் என்பதாக முல்லா நஸ்ருத்தீன் அவங்க சொல்றாங்க. அடுத்த நாளும் மழை பெய்யுது. முல்லா நஸ்ருத்தீன் என்ன பண்றாங்கன்னா, மலையில் நனையாம தன்னுடைய காலில் அணிந்திருந்த செருப்பை கழட்டி தன் தலைமையில வச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப கேக்குறாங்க, இப்ப இந்த மலையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லையா என்று கேட்கும் பொழுது முல்லா நஸ்ருத்தீன் சொல்றாங்க, இந்த மலையின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது,
அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீ காலால் செருப்பை போட்டு மிதிப்பியா என்பதாக முல்லா நஸ்ருதீன் அவங்க கேட்கிறாங்க. அதே மாதிரி நரகத்துல ஒரு அடியான் கத்தி கொண்டிருக்கிறான், யா அல்லாஹ் யா வஹாப் யா வஹாப் என்பதாக நரகத்திலே ஒரு அடியான் கத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தாலா கேட்கிறான், யார் கத்திட்டு இருக்கிறத கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கேட்கிறான். சொல்றான், அவன் மலக்குமார்கள் போயிட்டு அவங்களை கூப்பிட்டு வராங்க, அந்த அடியானை கூப்பிட்டு வராங்க. ஏன் கத்திக்கிட்டே இருக்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தாலா சொல்றான், அந்த அடியான் அல்லாஹ் தாலா சொல்றான், யா அல்லாஹ் இன்னும் நரகத்துல அதாப் அதிகமா இருக்கு, தாங்க முடியல, சொர்க்கத்துல அமைச்சிடுறாயா அல்லா என்பதாக அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் கேட்கிறான். அல்லாஹ் தாலா பாக்குறான், உன்னுடைய நாட்கள் முடிந்து விட்டதா பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு, நீ போகலாம் முடியாது, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு தான் போகணும்னு சொன்னோடனே அவன் போயிட்டு விழுந்துடுறான். இன்னொருத்தவங்க கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க, திரும்பி பாக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க, திரும்பி பாக்குறாங்க. ஏன் நீ மட்டும் போய் விழ மாட்டியா? சொன்ன உடனே கேட்க மாட்டேன். கேட்கும்போது அவன் சொல்றான், அந்த அடியான் நல்லாட்ட சொல்றான், யா அல்லாஹ் அரிசிக்கு மேல எழுதப்பட்டிருக்கு, இன்னா ரஹமத்தி கலபத் கதபி, உன்னுடைய கோபத்தை விட ரஹமத் மிகைத்து விட்டது என்பதாக அரிசிற்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஆதரவு வச்சுதான் நான் உன்கிட்ட கேட்கிறேன் என்றவுடன் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் சொல்றான், அல்லாஹ் தாலா என்னுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்தாயா என்று சொல்லி சொர்க்கத்தை கொடுத்துடுறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை தான் நாம் நிராசையாகி கொண்டிருக்கின்றோம். ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கலையா அல்லாஹ் மீது நிராசை ஆகிறோம். அது மட்டுமல்லாமல் ஒரு பொருள் இல்ல, தேவைப்படுது, அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க, அது கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ் நிராசை ஆகக்கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் உனக்கு எப்போ அதை தரணும் தரக்கூடாது என்பதாக அல்லாஹ் தாலாக்கு தெரியும். அல்லாஹ் தாலா நீ இப்படி ஆக்கிட்டான், என்ன அப்படி ஆக்கிட்டான், என் மேல் ரஹ்மத்தை காட்ட மாட்டேங்கிறான் என்பதாக அல்லாஹ் தாலா மீது நிராசை ஆகக்கூடாது. அவனுடைய ஒரு ரஹ்மத் நம்மின் மீது பட்டு விட்டுருச்சுன்னு சொன்னா இவ்வுலகமும் மறு உலகமும் ஜொலித்து விடும். அப்படிப்பட்ட ரஹ்மத் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதை நாம் நிராசையாக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் மீது நிராசையாக இருப்பதை விட்டும் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.